வணக்கம். என் பேர் ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூலுக்கான சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அகாடமிக் ஃபீஸஸ் அலோகேட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக. அடுத்தது வேன் ஃபீஸஸ், அதர் ஃபீஸஸ். எப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி போன வருஷங்களில் பழைய பாக்கி வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி டேட்டில் மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன ஃபீஸஸ் அலோகேட் ஆகணும், என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்கூல் சாஃப்ட்வேரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஓவர்வியூவாக மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்கன்னா நியூ அட்மிஷனில் போயிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய பேரண்ட் டீட்டெயில்ஸ், அகாடமிக் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபோட்டோ, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோடைய ரிப்போர்ட்டை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டில் எல்லா விதமான ஃபில்டர் ஆப்ஷனும் வந்துடும். கீழே அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை நீங்கள் டச் பண்ணும்போது ஒரு A4 ஷீட்டில் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா ஏதாவது எடிட் பண்ணணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம்ஸ். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அவங்க வந்துட்டு CBSE, ICSE, நார்மல் தமிழ் மீடியம், அந்த மாதிரி ஒரே ஸ்கூலில் மல்டிபிள் மீடியம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மீடியம் வைஸாக என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது அகாடமிக் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் அடுத்த வருஷத்தை போட்டுட்டு அதுக்குரிய அகாடமிக் இயர்னு போட்டு கரண்ட் அகாடமிக் இயர் நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் செக்ஷன் இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இது எல்லாமே மாஸ்டர் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் டேட்டா நம்ம பண்ணாதான் அந்த மாஸ்டர் டேட்டாவில் இருந்து தான் உங்களால் ஃபீஸஸ் அலோகேட் பண்ண முடியும். இப்போது ஃபினான்ஸில் போகிறேன். ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஒரு கிளாஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் A செக்ஷன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக என்ன ஃபீஸஸ் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்களோ அந்த அலோகேஷன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த ஃபீஸ் நேமுக்கு கன்செஷன் கொடுக்குறமா இல்லையா, புக் ஃபீஸ், நோட் ஃபீஸு, பனியன் ஃபீஸு, ஸோ இந்த ஃபீஸ் நேமுக்கு கன்செஷன் இருக்கா இல்லையான்றதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர்ஸ் வந்துட்டு நோட் புக் ஃபீஸுக்கெலாம் கன்செஷன் தரமாட்டாங்க, அட்மிஷன் ஃபீஸுக்கு தருவாங்க, ஸோ டேர்ம் ஃபீஸுக்கு கன்செஷன் தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்செஷனையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பல்க் ஃபீஸ் அலோகேஷன். பல்க் ஃபீஸ் அலோகேஷன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மீடியம் சூஸ் பண்ணிவிட்டு கிளாஸை சூஸ் பண்ணிவிட்டு என்ன செக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவும் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அது மேலே வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஆல்ரெடி அலோகேட் ஆகிருந்ததுன்னா டன்னில் இருக்கும், இன்னும் அலோகேட் ஆகலைன்னா அலோகேஷன் இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் ஒரே பட்டன் ட்ரிகர் பண்ணும்போது ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அகாடமிக் ஃபீஸ் ஃபுல்லாக அசைன் ஆயிரும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஏரியாலேருந்து வர்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா நகர்லேருந்து வந்தால் 1300 மந்த்லி வேன் ஃபீஸ், ஸோ வேறு ஏரியாலேருந்து வந்தால் வேறு ஃபீஸ் வரும். அப்போது என்னென்ன வேன் ஃபீஸு எந்தெந்த ஏரியாவுக்குன்னு முன்னாடியே நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரில் போயிட்டு அலோகேட் ஆயிரும். ஸோ இது மூலமாக ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை டச் பண்ண உடனே அவங்களுக்கு அகாடமிக் ஃபீஸும் வந்துடும், வேன் ஃபீஸும் வந்துடும். மொத்தம் அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸ் அலோகேஷனில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபீஸோட பேர் போட்டு நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை இங்கே சர்ச் பண்ணிவிட்டு அலோகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபீஸ் கலெக்ஷன். ஃபீஸ் கலெக்ஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அகாடமிக் ஃபீஸ் என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் என்ன இருக்குது, எல்லா விஷயமே வந்துடும். ஃப்யூச்சர் ஃபீஸஸ்னால் இன்னும் கட்ட வேண்டிய ஃபீஸ் அமௌண்ட் எல்லாமே இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். நோ கன்செஷன்னா இந்த ஃபீஸுக்கெலாம் நீங்கள் டிஸ்கவுண்ட், அதாவது கன்செஷன் கொடுக்க முடியாது, ஒன்லி இந்த 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 3 ஃபீஸ்க்கு மட்டும்தான் உங்களால் ஃபீஸஸ் கொடுக்க முடியுன்ற கன்செஷன் கொடுக்க முடியுன்ற மாதிரி வந்துடும். அதுக்கடுத்தது ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே அகாடமிக்ஸில் அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாஃப் நீங்கள் ஒரு கிளாஸ் டீச்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த செக்ஷன் தான் அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபோன்லேயே வந்துட்டு அந்தந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டண்டன்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட், ஆப்சென்ட்டு, ஹாஃப் அ டே. ஸோ ஹாஃப் அ டே வந்தாங்கன்னா அது காலையில் லீவ் போட்டிருக்காங்களா, மதியானம் லீவ் போட்டிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸோடைய அட்டண்டன்ஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபோட பேர், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா புது ஸ்டாஃப் வராங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாஃபோடைய எல்லா டீட்டெயிலுமே போட்டு
சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இவங்க இந்த கிளாஸுக்கு தான் டீச்சர்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை அவங்க பார்க்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் பே பண்ணாத ஃபீஸஸை அவங்க கலெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் அட்டண்டன்ஸும் அதே ஸ்டாஃப் போட்டுக்கலாம். இப்போது இவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்ச உடனே எந்த டைம் இன் ஆகுறாங்க, எந்த டைம் அவுட் ஆகுறாங்க, அவங்களுக்கு பேசிக் சேலரி என்ன, அந்த சேலரிக்கு அவங்க எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் வரல, ஸோ இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம். இது பேசிக் இன்ஃபர்மேஷன் டீச்சருக்கு. அவங்களுடைய ஸ்பௌஸோட பேர், ஸ்பௌஸோட காண்டாக்ட் டீட்டெயில், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது நான் சொன்னேன்ல மீடியம் சொன்னேன்ல, அந்த எந்த மீடியமில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன சேலரி, அவங்களுக்கு சேலரி போடக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டுமே வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட், ஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட், ஃபீஸ் ஹெட்வைஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் அந்த ஹெட்வைஸ் என்ன ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கலெக்ட் ஆகிருக்கு, கேஷாக வந்திருக்கா, யூபிஐயாக வந்திருக்கா, எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கலாம். இது ஃபீஸ் நேம் வைஸ் ரிப்போர்ட்டு. இந்த ஃபீஸ் நேம் வைஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா அகாடமிக் ஃபீஸு, ஓப்பனிங் பேலன்ஸ், அகாடமிக் கன்செஷன் எவ்வளோ வந்திருக்கு, நோட் புக்கு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கன்செஷன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ இன்னும் கலெக்ட் ஆகாமல் இருக்குது, ஸோ எல்லா விஷயமே இதில் வந்துடும். எல்லா ரிப்போர்ட்டையுமே நீங்கள் எக்ஸல், பிடிஎஃப், பிரிண்ட்டு எல்லா ரிப்போர்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வேன் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்னா எந்தெந்த ஏரியாவில் வரக்கூடிய எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்காங்க, எந்த அகாடமிக் இயரில் எந்த மந்த்துக்கு எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது, வேன் ஃபீஸுக்கு என்ன அலோகேஷன் கன்செஷன் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த விஷயமும் வந்துடும். ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். ஸ்டூடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்னும் போது அவங்க போன ஓப்பனிங் டியூ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இப்போ கரண்ட் அகாடமிக் இயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பேலன்ஸ் இருக்குது, எல்லா விஷயத்தையுமே அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். ஓவரால் மாஸ்டர் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட். ஒரு ஸ்கூல் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், கேஷ் இன் ஹேண்ட் இருக்கும். ஸோ என்னென்ன அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபண்டு நம்ம கையில் இருக்குது, என்னென்ன க்ளோசிங் பேலன்ஸ் அந்த ஃபண்டில் இருக்குது, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, எல்லா விஷயங்களுமே ஒரே ரிப்போர்ட்டில் வந்துடும். அதுக்கு பேர் தான் மாஸ்டர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டேட்டா இதில் வந்துடும். எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். ஸ்கூல்னு இருந்ததுன்னா இதர செலவுகள் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்கூலில் வந்துட்டு ஓன் வெஹிக்கிள் இருக்கும், அதுக்கு பெட்ரோல் போடுவாங்க, ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கு வந்துட்டு ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா செலவுகளையும் இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸ்டாஃப் ரிப்போர்ட்டு அவங்களுடைய என்ன ஸ்டாஃப், அவங்களுக்கு என்ன சம்பளம், ஸோ இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டாஃபுக்குரிய அட்டண்டன்ஸையும் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை நீங்களே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக இந்த ஆப்பை நம்மளால் மாற்றி தர முடியும். ஸோ இதே மாதிரி என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.